பாபர் மசூதி இடிப்பு நாள். தமிழக கேரள எல்லையில் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை. பாபர் மசூதி இடிப்பு நாளை முன்னிட்டு தேனி மாவட்ட வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் இன்று கம்பம் புதிய பேருந்து நிலையம், தமிழக கேரள எல்லை குமிளி பகுதியில் சோதனையில் ஈடுபட்டனர். 1992ஆம் ஆண்டு டிசம்பர் 6இல் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. நாடெங்கிலும் உள்ள இஸ்லாமியர்கள் இந்த நாளை துக்க நாளாக அனுசரித்து வருகின்றனர். மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு தீவிரவாதிகளின் அச்சுறுத்தல் இருப்பதை தொடர்ந்து தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் உள்ள ரயில் நிலையங்கள், கோவில்கள் உள்ளிட்ட இடங்களில் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் இன்று தேனி மாவட்ட வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் சிறப்பு சார்பு ஆய்வாளர்கள் ரங்கராஜ், ரவிராஜா தலைமையில் ரமேஷ், திருப்பராங்கிரிவாசகன், பிரகாஷ், கௌஷிக் ஆகியோர்கள் கொண்ட குழு கம்பம் புதிய பேருந்து நிலையத்தில் பொருட்கள் பாதுகாப்பு அறை, இருசக்கர வாகன நிறுத்தம், பயணிகள் பைகள், சந்தேக நபர்களிடம் மெட்டல் டிடெக்டர் மூலம் சோதனை நடத்தினர். இதையடுத்து தமிழக கேரளா எல்லையான குமிளி தமிழக பகுதியில் கேரளாவில் இருந்து வரும் வாகனங்களையும் சந்தேக நபர்களையும் வெடிகுண்டு பொருட்கள் ஏதும் உள்ளதா என்று கண்டறியும் கருவிகளை வைத்து சோதனை செய்தனர். தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.